டிஎம்கே கூட்டணி வந்து 104லிருந்து 114 இடங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ் வந்து 114லேருந்து 127 இடங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு எத்தனை % போட்டிருக்கான் பாருங்க. வந்து 14லேருந்து 15% போட்டிருக்காங்க. 14லேருந்து 15% வாங்குற கட்சி என்னைக்காவது 6லேருந்து 8 சீட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இதுலேருந்து இது போகஸ்ன்னு தெரியுது. கோடி மீடியாக்களை வைத்து அமித்ஷாவுக்கு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும். பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே வந்தால் தான் நீங்கள் இவிஎம்மில் வந்து ரிசல்ட்டை மாற்றினீங்கன்னா கூட மக்கள் நம்புவான். கூலி மீடியா செய்ய வேண்டிய வேலை அதாவது டைம்ஸ் நவ் பண்ணுது, தூக்கி குப்பையில் போடுது. அதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதை எப்படி நம்புவீங்க நீங்கள்? ஈவினிங் டைம் சில பேருடைய அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக. ஆனால் ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து விஜய் அவர்கள்ட்ட அது எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த நாள் சொல்கிறாங்க அமித்ஷா டெல்லியிலே இல்லை, அவர் வெஸ்ட் பெங்கால் போயிட்டார். இப்படி டெல்லியிலே இல்லாதால் எப்படி அமித்ஷா வந்து 1 மணி நேரம் விஜய் கூட பேசியிருப்பார். பவன் கல்யாண் நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சு, இந்த ஆதவர்ஜுனா தண்ணியை போட்டு மீடியாவுக்கு பணம் கொடுத்து. விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் வந்து உள்ளே போகிறாரு அப்படின்னா திமுக கூட்டணியை வந்து வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 200+ பீப்புளாக ஆக வாய்ப்பு இருக்குது. மருத்துவர் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, அண்ணாமலை இல்லை, டிடிவியில் ஆள் கிடையாது. இத்தனையும் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட டிஎம்கேயோட ஓட் ஷேர் வந்து 37% 36% வரைக்கும் குறைஞ்சிருக்கா. 2024 தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 45%. 45%க்கு மேலே இன்றைக்கி வந்து தேமுதிக உள்ளே வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்கு, ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்காரு. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்தாலே 5%க்கு மேலே போயிருது. இது ஒரு 5% ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டாக வச்சுக்கிட்டா கூட 45% அப்படியே மெயின்டைன் ஆகும். அதை எப்படி 37%ஆக மாறும்? ஏதாவது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணுமா இல்லையா? தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம்பா. நேற்று வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு வந்த உடனே கிட்டத்தட்ட அதே சமயத்தில் வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வந்து வெளியாகுது. அதாவது ஏபிபி நியூஸ் அண்ட் மேட்ரஸ் நிறுவனம் இணைந்து வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 5 மாநிலங்களுக்கும் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாடு, குறிப்பாக அந்த தமிழ்நாட்டோட கருத்து கணிப்பு வந்து பெரிதும் பேசப்படுது. அதாவது வந்து டிஎம்கே கூட்டணி வந்து 104லிருந்து 114 இடங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ அலைன்ஸ் வந்து 114லேருந்து 127 இடங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது போக டிவிகே அது வந்து 6லேருந்து 12 தொகுதிகள் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கு எத்தனை % போட்டிருக்கான் பாருங்கள். வந்து 14லேருந்து 15% போட்டிருக்காங்க. 14லேருந்து 15% வாங்குகிற கட்சி என்னைக்காவது 6லேருந்து 8 சீட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இதுலேருந்து இது போகஸ்ன்னு தெரியுது. இது வந்து அமித்ஷாவுக்கு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும், ஜெயிக்கிறோன்ற பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும். அதில் வந்து தோத்துட்டார் அமித்ஷா. அதனால் வந்து திமுக அதில் லீடிங்கில் இருக்குது. அதனால் 50%க்கு மேலே கூட்டணி கட்சிகளை சேர்த்து நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தில் வந்து திமுக வந்து இன்றைக்கி 200 சீட்டுக்கு மேலே வாங்குறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. இப்போ அதை வந்து எப்படி டைல்யூட் பண்ணுறது? அப்போ டைம்ஸ் நவ் போன்ற மோடிக்கு கோடி மீடியாக்களை வைத்து இந்த மாதிரி தேர்தல் அறிவிக்கக்கூடிய நாளில் வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பு போடுறது அவர்களது பெய்டு கூலி மீடியா செய்ய வேண்டிய வேலை அதாவது டைம்ஸ் நவ் பண்ணுது. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு, தூக்கி குப்பையில் போடுது. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்புன்னு 15% வாக்கு வாங்குவான்னு எங்கே இருக்குது? அந்த 15%க்கு 6 சீட்டு டேர்ன் அவுட் ஆகுமா? எப்படி ஆகும்? அவங்க 40% 30%லாம் 15% எப்படி 6 சீட்டு டேர்ன் அவுட் ஆகும்? அப்போ இதிலிருந்து எந்த அளவுக்கு வந்து போகஸான கருத்து கணிப்பு. அமித்ஷாவுக்கு வந்து எப்படியாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து கருத்து கணிப்பிலையாவது ஜெயிச்சிடலாமா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பெய்டு கருத்து கணிப்புகள் இது இப்போ தானே ஆரம்பம். இன்னும் 35 நாள் இருக்கேன். 35 நாளில் வந்து எத்தனை கருத்து கணிப்பு வரப்போதோ. அதனால் வந்து வரும். இதெல்லாம் வந்து இது மாதிரி வர்றதை நம்ம பார்க்கத்தானே போகிறோம். இவங்க எத்தனை சாம்பிள் எடுத்தாங்க, எத்தனாயிரம் பேர்கிட்ட எடுத்தாங்க, எவ்வளோ நாள் எடுத்தாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, எப்படி இதுக்கு அரைவ் பண்ணாங்க, இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதை எப்படி நம்புவீங்க நீங்கள்? இதெல்லாம் ஏதோ வந்து ஈவினிங் டைம் சில பேருடைய அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக போட வேண்டிய கருத்து கணிப்பு, அவ்வளோதான். இப்போ அதே போல் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ஜனவரி மாதத்தில் வந்து சி ஓட்டர் அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்தது. அப்போ வந்து டிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்து 45% ஓட் ஷேர் இருந்தது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தான் ஆயிருக்கு, 2 மாதம் தான் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து டிஎம்கேயோட ஓட் ஷேர் வந்து 37% 36% வரைக்கும் குறைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் நடக்கலை. பட் 45% இருக்கிறது வந்து ஆல்ரெடி கணக்கில் இருக்குது. 2024 தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 45%.
45%க்கு மேலே இன்றைக்கி வந்து தேமுதிக உள்ளே வந்திருக்கு, மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்கு, ஓபிஎஸ் உள்ளே வந்திருக்காரு. இப்போ இந்த 3 பேர் சேர்ந்தாலே 5%க்கு மேலே போயிடுதே. அப்போ 45 50ஆவில் மாறணும். சரி, நெகட்டிவ் அப்படியே நீங்கள் வந்து ஒரு 5% ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டாக வச்சுக்கிட்டா கூட 45% அப்படியே மெயின்டைன் ஆகும். அதை எப்படி 37%ஆக மாறும்? ஏதாவது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணுமா இல்லையா? அதனால் வந்து 45% சொல்கிறது அப்பப்போ இருக்கக்கூடிய நிலைமையை ஒரு சில கருத்து கணிப்பு ஊடகங்கள் சொன்னால் தான் மக்களுக்கு ஒரு வேளை அந்த கருத்து கணிப்பில் நம்பிக்கை வரும்ன்றக்காக அதுவும் சொல்லக்கூடலாம். எனவே இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து நம்புறதெல்லாம் போகஸு. ரியாலிட்டியில் கிரவுண்டில் யார் இன்றைக்கி எந்த கூட்டணி நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தில் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணி தான் நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தில் பெருசாக இருக்குது. 50% மேலே வாக்கு வங்கி உள்ள ஒரே ஒரு கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்குது. அந்த 50% வாக்கு வங்கியை வீழ்த்துவதற்கு எதிர்த்து 3 கூட்டணி இருக்குது. இந்த 3 கூட்டணி தான் மிச்சம் இருக்கக்கூடிய 50% ஷேர் பண்ணணும். மீதி 3 கூட்டணின்னா என்னென்ன கூட்டணி சார்? 3 கட்சி இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒன்று, நாம் தமிழர் ஒன்று, அப்புறம் விஜய் ஒன்று, 2 கட்சி ஒரு கூட்டணி. அப்போ இந்த 3 பேர் சேர்ந்து தான் அந்த மிச்சருக்கு 50% ஷேர் பண்ணணும். இப்போ எவ்வளோ ஷேர் பண்ண போகிறாங்க? ஏடிஎம்கே எத்தனை %, பிஜேபி எத்தனை %, நாம் தமிழர் எத்தனை %, மிச்சம் இருக்குது எவ்வளவு அப்படின்றத பொறுத்து தான் வரும், கணக்கு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அது எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் முடிவு வரும் ஒழிய இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் வந்து சில பேர் இது அரிப்புகளை தீர்த்து கொள்வதற்காக, சரி இவிஎம் ஹேட்ச் பண்ணுறதுக்காக வெளிவிடக்கூடிய கருத்து கணிப்பு. முன்னாடியே ஒரு தயாரிப்பு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிகிட்டே வந்தால் தான் நீங்கள் இவிஎம்மில் வந்து ரிசல்ட்டை மாற்றினீங்கன்னா கூட மக்கள் நம்புவான். ஆமாம், அவங்க போட்டாங்க, டைம்ஸ் நவ் போட்டுச்சு, இந்தியா டுடே போட்டுச்சு, அது போட்டுச்சு, இது போட்டுச்சு, இன்றைக்கி எல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லணும்ல. ஏன்னா இந்த கருத்து கணிப்பில் நிறைய பேர் கேள்வி எழுப்பினாலும் கூட, ஏன்னா இவங்க தான் வந்து பீகார் தேர்தலில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அப்போ வந்து கரெக்டாக நடந்தது இல்லை, பிஜேபி ஆட்சி பிடிக்குன்னு சொன்னாங்க, அங்கே வந்துடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்காக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பெய்டு கருத்து கணிப்புகள் தான் இது. பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் வில் நெவர் அட்டாச் எனி இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஃபேக் ஸ்டோரிஸ். போன வாரம் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவர் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறாரு. அப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது விஜய் அவர்களுக்கும் டிஎம்கேக்கும் கிட்டத்தட்ட 1% கூட இல்லை, 0.90 அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. மக்கள் அவர்கள் வந்து எந்த கட்சிக்கு வந்து வாக்கு போடுறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்ற போது வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அந்த ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. அது போக வந்து சிஎம் வேட்பாளர்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே தான் போட்டி சொல்கிற மாதிரி. இது என்ன ஸ்டாக் மார்க்கெட்டு நினச்சாங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டா? ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு ரேட்டு, ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ரேட்டு, இறங்கும்போது ஒரு ரேட்டு, குண்டு போட்டால் ஒரு ரேட்டு, ஓகே, பெட்ரோலியம் ஸ்ட்ரைட்டாக ஹார்மஸை மூடினா ஒரு ரேட்டு, இஸ்ரேல் மேலே ஒரு குண்டு போட்டால் ரேட்டு, ஈரான் மேலே ஒரு குண்டு போட்டால் ரேட்டு, அப்படி ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குமா என்ன? இந்த மாதிரி ஒரு மீடியாக்கள் வந்து இந்தளவுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கிற அளவுக்கு இந்த கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போகிறாங்கன்றதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு செய்திகளாக வர்றது வந்து என்னென்னா 2 கோடி பேரம் அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி பேசப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகளில் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அந்தளவுக்கு மீடியாக்கள் இன்றைக்கி வேறு வழி இல்லை, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்போ ஏதாவது சொல்லியாவது சர்வே பண்ணணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி இல்லாத ஒன்றை ஊதி பெரிதாக்கி ஆக்கணும் அப்படின்னா வந்து பணத்தை கொடு, நான் சர்வே பண்ணேன், உன்னை பற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறது ரொம்ப த கிரெடிபிலிட்டி, தி லாஸ்ட் த கிரெடிபிலிட்டி. நோபடி வில் கிவ் அட்டாச் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் அ பாடி சர்வீஸ். உண்மையாக சர்வே பண்ணுறவனுக்கும் மதிப்பில்லாமல் போயிடும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த டெல்லி விசாரணைக்கு போனப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்தி ஊடகங்களை பார்க்க முடிஞ்சது என்னென்னா, அவர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு தான் பேச தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து ஏதோ 80 சீட்டு தர போகிறாங்க, 70 சீட்டு பேசியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய செய்திகள்லாம் வருது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி போவாரா இல்லை எப்படி? உங்களுக்கு இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ இந்த உலகம் நம்மளை நம்பணும்டா அப்படின்னு. அது மாதிரி வந்து இவங்களுக்கு இந்த பில்டப்பும் பீலா விடுற வேலையே பண்ணிட்டு தர்றாங்க. தாவேக்கா ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு ஒரு பில்டப் பண்ணாங்க, காங்கிரஸோட கூட்டணின்னு ஒரு பீலா விட்டாங்க, அடுத்து பவன் கல்யாண் பேசினார்னு ஒரு பில்டப் பண்ணாங்க, அடுத்து அமித்ஷா 1 மணி நேரம் பேசினார் ஒரு பீலா விட்டாங்க. இதை ஊதி பெறதாக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கான் மீடியாவில். அவன் வந்து உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கான், பேசிட்டாரு முடிச்சிட்டாரு, 80 சீட்டு, எதிர்கட்சி தலைவர், இவர் தான் வந்து அடுத்த துணை முதல்வர், இப்படின்னு பில்டா விட்டு பீலா விட்டுக்கிட்டே தர்றாங்க. அப்போ இவங்களாம் வதந்தியை கிரியேட் பண்ணுறது, இவங்களாம் வந்து காசு கொடுக்குறது, இவங்களாம் வந்து வதந்தியை கிரியேட் பண்ணுறது, இது சீந்துறதுக்கு யாருமே இல்லை. அது ஆட்சியில் பங்காதேன்னு சொன்ன பிறகும் கூட சீந்துறதுக்கு யாருமே இல்லை.
ஏன்னா நீ யார், நீ எப்பேற்பட்டவன், நீ எப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்க்குற, உனக்கு வர்ற கூட்டமெல்லாம் எப்படிப்பட்ட கூட்டம். ஓகே, அதே கூட்டம், அதே 5 லட்சம் பேர் உன்னை சுற்றி சுற்றி வர்றாங்க. எங்கே போனாலும் அந்த அதே 5 லட்சம் பேர் டிடிவிக்கு ஒரு காலத்தில் வந்தாங்க கூட்டமாக. ஏன்னா எலெக்ஷன் வந்தப்போ டபக்குன்னு போச்சு. அது மாதிரி உன் பின்னால் வர்ற அந்த 5 லட்சத்து பேரை தாண்டி உனக்கு கூட்டமே இல்லை. அந்த 5 லட்சம் பேருடைய அப்பா அம்மாவும் அண்ணன் தங்கச்சி தம்பி தங்கச்சி எல்லாம் ஓட்டு போட்டால் கூட உனக்கு ஏன்னா அங்கே 20 லட்சம் ஓட்டு வராது. அதே போல் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து எடப்பாடி வந்து விருப்பம் காட்ட மாட்டுறாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. சீட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா டிஃபால்ட்டாக அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இப்போ எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டுறாங்க. ஸோ இதை வந்து எடப்பாடி வந்து விரும்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். எடப்பாடி வந்து லேசான ஆளாங்க. எடப்பாடி எப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்தவருங்க. அவர் எம்எல்ஏ ஆகி ஜெயலலிதா கட்சியில் சேர்ந்து அமைச்சராகி சசிகலாவுக்கு நம்பிக்கை உரியவராகி ஜெயலலிதா சசிகலாவுக்கு நம்பிக்கை உரியவராகி ஏடிஎம்கே ஏலத்தில் எடுத்து சசிகலாவை காலி பண்ணி டிடிவியை காலி பண்ணி ஓபிஎஸை காலி பண்ணி அண்ணாமலையை காலி பண்ணி இத்தனை பேரை காலி பண்ணி வந்த ஒரு எடப்பாடி ஆஃப்டர் ஆல் விஜயெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாட்டாரா? என்னங்க நீங்கள் இதெல்லாம் வந்து கத்துக்குட்டி பசங்கங்க. இவங்க வந்து எடப்பாடிக்கு டீல் பண்ண தெரியாதா என்ன? அந்தளவுக்கு எடப்பாடி என்ன அந்தளவுக்கு வீக்கான ஆளா நீ நினச்சிட்ருக்கீங்க? ஆனால் ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து விஜய் அவர்கள்ட்ட எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சிபிஐ அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க இப்போ பிஜேபியிலேருந்து பேச்சுவார்த்தை நடத்த நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு. மேபி இவங்களுடைய சேனலு குருமூர்த்தி ஆதவர்ஜினா மூலமாக வேண்டியாவது எப்படி சிபிஐயில் கொண்டு மாட்டி விட்டாங்களோ அது மாதிரி ஏதாவது நடத்தலாம் தெரியல. ஆனால் வந்து ஆத்தன்டிக் ரிசோர்ஸ் யாருமே முந்தா நாள் சொல்கிறாங்க அமித்ஷா டெல்லியிலே இல்லை, அவர் வெஸ்ட் பெங்கால் போயிட்டார். எப்படி டெல்லியிலே இல்லாதால் எப்படி அமித்ஷா வந்து 1 மணி நேரம் விஜய் கூட பேசியிருப்பார். பவன் கல்யாண் நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சு, பேசியே பல வருஷம் ஆச்சு அப்படின்றாரு. அவர் எப்படி வந்து கூர்கானில் போய் ப்ரைவேட் வீட்டில் போய் விஜய் பார்த்தாரு? இதெல்லாம் யார் போட்டு விட்ற வேலை? இந்த ஆதவர்ஜினா தண்ணியை போட்டு மீடியாவுக்கு பணம் கொடுத்து பேச சொல்கிறது, இல்லைன்னா ஜான் ஆரோக்கியசாமி பணத்தை கொடுத்து மீடியாவில் கிளப்பி விட்டுறது இவங்களுக்குள்ள. அப்போ இவங்களால் ஒரு நாளைக்குள்ளே இவங்க கிளப்பி விட்ட வதந்தியை இவங்களே சஸ்டைன் பண்ண முடியலையே. இப்போ இன்றைக்கி போய் என்னாச்சு, காலையில் ஒரு வதந்தியை விட்டாங்க, செங்கோட்டையன் ராமதாஸை பார்க்க போகிறேன்னு. ராமதாஸை வராதுன்னு சொல்லியிருப்பார். அதுவும் வதந்தின்னு ஆகி போச்சு இன்றைக்கி. அப்போ இவங்களுக்கு வந்து கடை விருத்தேன்னு கொள்வார் இல்லைன்னு வேறு அலைகடலில் சூறாவளியில் சிக்கின படகு மாதிரி அலையடித்து எந்த வழியில் போக தெரியாமல் திசை தெரியாமல் தெரியக்கூடிய ஒரு மாலுமி மாதிரி விஜய் இருக்காப்புல ஒழிய ஒழுங்காக மரியாதையாக ஆளை செலக்ட் பண்ணி 234 தொகுதியிலையும் கான்ஸ்டியூஷனுக்கு சரியான கேண்டிடேட்டை போட்டு எலெக்ஷனில் நின்று ஒழுங்காக வந்துட்டு போகலாம் பேசாமல். அதை விட்டுட்டு சும்மா ஏன்டா காசை கொடுத்து வெட்டியாக உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்க? ஏற்கனவே உன் பேர் நீ சீரழிஞ்சு போய் கிடக்கு. அம்மா பிள்ளைங்க அப்பா தாய்மார் பெற்றோர்களுக்கு தனி மினிஸ்ட்ரி அமைப்பேன்னு சொல்லி அதை நீ அமைப்பேன்னு சொல்லி எப்படி கேட்குறது? சங்கீதாட்டையும் உன் பிள்ளைகிட்டையும் உங்கள் அப்பா அம்மாட்டையும் கேட்டால் தான் நீ எந்த அளவுக்கு லட்சணமான தெரியும். வீட்டில் சமாதானத்தை உண்டாக்காதவன் நாட்டில் எப்படி சமாதானத்தை உண்டாக்குவான்? உண்டாக்க முடியாது. அதனால் வந்து அவனால் வந்து செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே இன்றைக்கி வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி நிற்கிறாப்புல விஜய். எனவே வந்து எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜயோட போய் சேர்றதுக்கு இது ரெடியாக இல்லை. ஓகே, இருக்க லெட்டர் பேட் கட்சிகளுமே வந்து விஜய் ஆதரவாளர்னு சொல்லி பேசிட்டுறாங்க. ஓகே, அதனால் லெட்டர் பேட் கட்சியே இல்லை. உன்ட லெட்டர் பேட் கட்சி கூட சேர்றதுக்கு ரெடியாக இல்லையே, நீ எப்படி கட்சியை ஒரு கூட்டணி? நீ முதல்ல சீமானை ஜெயிக்கிறதுக்கு வழியை பாரு. சீமானவே உன்னால் ஜெயிக்க முடியாது. அப்புறம் எங்கிட்ட நீ வந்து ஏடிஎம்கே சேலஞ்ச் பண்ணுறது, டிஎம்கே சேலஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். இது வந்து ஒரு மாற்றத்தையும் உருவாக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார், என்னோட ஒரு சில ஆல்ட்ரேஷன் நடக்கும், ஒரு சில ஸ்பாய்லராக இருக்கும் ஒழிய ஒரு சில தொகுதியெல்லாம் ஸ்பாய்லராக இருக்கும். மற்றபடி அது ஆல்ரெடி சீமான் சில தொகுதியில் ஸ்பாய்லராக இருந்திருக்காரு, டிடிவி தினகரன் சில தொகுதியில் ஸ்பாய்லராக இருந்திருக்காரு. அது மாதிரி விஜயும் சில தொகுதியில் ஸ்பாய்லராக இருப்பார். அவ்வளோதான். விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் வந்து உள்ளே போகிறாரு அப்படின்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் வந்து அப்போ வந்து திமுக கூட்டணியை வந்து வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது 200+ ஸ்வீப்லாம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணி சரி, நான் வந்து ஒரு கணக்கு சொல்கிறேன்.
ஏடிஎம்கேக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, பிஜேபி என்டிஏ கூட்டணி அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு 18% ஓட்டு இருந்துச்சு. அதில் இருந்த அன்புமணி ராமதாஸ் அங்கே இருக்கார், மருத்துவர் ராமதாஸ் வெளியே இருக்கார், டிடிவி இருக்கார். ஆனால் டிடிவி கூட இருந்த அத்தனை பேர் வெளியே இருக்காங்க. ஓபிஎஸ் அங்கே இல்லை. இப்போ ஓபிஎஸ் அங்கே கிடையாது, டிஎம்கே போயிட்டார். சசிகலா இல்லை, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அண்ணாமலை ஆளாக இருக்கார், ஆனால் மனசாக இல்லை. ஓகே, 18% ஓட்டு இந்த எலெக்ஷனில் எவ்வளோ குறையும்? கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. மருத்துவர் இல்லை, ஓபிஎஸ் இல்லை, அண்ணாமலை இல்லை, இதெல்லாம் டிடிவியில் ஆள் கிடையாது. இத்தனையும் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 6-8% காலி. அப்போ 10% ஓட்டா, ஏடிஎம்கேக்கு 20% ஓட்டா, பிஜேபிக்கு 10% ஓட்டா, 30%. 5% டிஎம்கே வெறுப்பு. டிஎம்கே சரியில்லை, ஆட்சி சரியில்லை, மின்வெள கட்டணம் கூடிருச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சொத்து வரி உயர்வு வந்துருச்சு, அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லி 5% மக்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக மனநிலையில் இருக்கவங்க இங்கே வராங்க. 35%. எவ்வளவு? 35%. ஏற்கனவே டிஎம்கே அலையன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50%ல் இருக்குது. 50%ல் இருக்கிறது -5 போட்டுக்கோங்க, 45%. சரியா? இவங்க எவ்வளோ வச்சு? 35%. இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 10%. அப்படியே 10% டிஃப்ரென்ஸ். விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டாலே உன்கிட்ட 5 லட்சம் பேர் தான் இருக்கான் மொத்தமாகவே. நீ மதுரை போனாலும் அதே 3 லட்சம், விக்கிரவாண்டி போனாலும் அதே 3 லட்சம் பேர் வரான், எங்கே போனாலும் அந்த 3 லட்சம் பேர் வர்றான். மீடியாவை வச்சு பிபி ஊதிக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓகே, ரத்தகத்த துரகாதிபதிகள் ஜாலரா அடிச்சுக்கிட்டு காசு கொடுத்து இவனோட கூட்டணி அவனோட கூட்டணி அவன் கூட்டணி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களை இங்கே கூப்பிட்டாங்க, தேனியில் கூப்பிட்டாங்க, கள்ளக்குறிச்சியில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரான். ஓகே, பில்டப் பண்ணி பீலா விட்டு எடுத்துறீங்க. இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. நீ எங்கே சுற்றி போனாலும் உனக்கு 5% ஓட்டுக்கு மேலே இல்லை. அப்போ நீ 5% சேர்த்தா அதுவும் நீ ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தேன்னா உனக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை தலித் கிறிஸ்தவ மக்கள் கூட ஓட்டு போட மாட்டான். அவன் கூட ஓட்டு போட மாட்டான் பிஜேபியோட சேர்ந்தேன்னா. கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு கூட வராது உனக்கு. அப்போ அந்த 5% கூட வராது. அப்போ 35% 40% ஆனாலும் நீங்கள் எப்படிடா ஜெயிப்பீங்க? 45% இருக்கக்கூடிய டிஎம்கே 170 சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போயிடுவாங்களே. நீ 40% வாங்கினாலும் 70 சீட்டுக்கு மேலே தாண்டாதே டேலி. நீ எப்படி ஜெயிப்ப? எந்த வகையில் ஜெயிப்ப நீ சொல்லு பார்ப்போம். வேணா சீமானை விட நாங்கள் 2வது முக்கியமான கூட்டணியில் நாங்கள் இருக்கணும்னா சொல்லிக்கலாம். நீ தனிச்சு நின்று சீமான் வாங்கின 8% ஓட்டையாவது நீ வாங்கி காமிச்சேன்னா நீ நல்ல ஆள், நீ ஒரு திறமையான ஆள்னு நம்ம ஏற்றுக்கலாம். 1.5 லட்சம் கோடிக்கு ஒரே அறிவிப்பில் திட்டம் போடுறவன் நீ எப்படிப்பட்ட டுபாக்கூர்னு மக்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். 1.5 லட்சம் கோடிக்கு ஒரே அறிவிப்பில் இலவசம் தர்றேன்னு சொன்னவன் நீ எப்படிப்பட்ட டுபாக்கூர் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியாதா? உனக்கு என்ன தலைமை பண்புக்கான தலைவனுக்குரிய தலைமை பண்பு இருக்குது? ஒரு உண்ணாக இல்லை. அது இவங்க சொல்கிற மாதிரி இப்போ வெளியே வளர்ந்த கருத்து கணிப்புகள் பண்ணிக்குதா, இல்லை ஏப்ரல் 23க்கு அப்புறம் திமுக ஆட்சி திருப்பி தொடருதா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஓகே, நன்றி.